அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ராஜியா அரபி கல்லூரியுடைய ஒரு இனிமையான சந்திப்பிற்கு தலைமையேற்று வரவேற்புரை ஆற்றி சிறப்புரையும் ஏறத்தாழ அவரே நிகழ்த்தி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் ஃபைஜில் பாரி அவர்களே, என்னோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தஞ்சை கபீர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கலைக்குயில் இப்ராஹிம் அவர்களே, மாவட்ட செயலாளர் அண்ணன் பாபுபாய் அவர்களே, மற்றுமுள்ள நிர்வாகிகளே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு சில மாற்று கருத்துகள் இருந்தது, விமர்சனங்களும் இருந்தது. அதை நான் ஷெரீஃப் அவர்களிடம் சொன்னபோது கூட, ஷெரீஃப் இங்கே வந்திருக்கிறார், நான் பேரை மறந்துவிட்டேன். ஷெரீஃப் அவர்களிடம் சில மாற்று கருத்துக்களை கூறி என்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தேன். காரில் வரும்போது கூட அதை நான் சொல்லிக்கொண்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் உரையாற்றிய பிறகு நாம் எதையெல்லாம் பார்வைகளோடு புத்தாக்க சிந்தனைகளோடு கருதி கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் ராஜியா அரபி கல்லூரி செய்கிறது என்ற ஒரு பெரிய மனநிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கைத்தட்டல் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எப்படிப்பட்ட கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், கைத்தட்டினா ஹராம். அப்போது கைத்தட்டினா ஹராம்னு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சதுனால முஸ்லீம்களுடைய பல நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பல்வேறு சமுதாய தலைவர்கள், அறிஞர்கள் அரிய பல கருத்துக்களை சொல்கின்ற பொழுது எதிரே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மையத்து வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரே குழப்பம், நம்ம சரியாகத்தான் பேசுகிறோமா அல்லது நம்ம பேசுவதில் ஏதோ குறைகளும் பிழைகளும் இருக்குது போல இருக்குது, அதனால தான் எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி பல பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. பல பேர் மேடையிலே என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரு வகையான பலத்த அமைதி நிலவுதே, என்ன காரணம், என் பேச்சு சரியில்லையா அல்லது என் கருத்துக்களில் உடன்பாடு இல்லையான்னு சொல்லி பேச வந்தவங்க அவங்களே குழம்பி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மயான அமைதி நிலவும். பல இடங்களில் பல பேர் சுட்டி காட்டி தாங்கள் தவறான ஒரு கருத்துக்கள் ஏதோ சொல்லிவிட்டோமோ என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு குழப்பத்தையே அந்த மயான அமைதி ஏற்படுத்திவிடும். ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்து கைத்தட்டுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்று உங்களுக்கெல்லாம் வகுப்படுத்தி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஆளுமைகளாக உருவாக்கியிருப்பதற்கு என்னுடைய முதல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலுடைய நோக்கம் என்ன? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்கிறார்கள். யூதர்கள் வழிபாட்டிலே அவ்வாறு செய்கிறார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு பொது நிகழ்வுகளில் கைத்தட்டல் என்பது பேசக்கூடிய ஒரு பேச்சாளருடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் கைத்தட்டல் என்பதை மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் பல பேர் எதையாவது சொல்லி குழப்பிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்து அதுதான் சரியான முடிவாக மக்களிடம் விதைத்து பெரும் பாதிப்புகளை உருவாக்கி விட்டார்கள். எனவே கைத்தட்டல் என்பது ஒருவருடைய கருத்திலே உடன்பாடு இருக்கிறது, நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது என்பதை ஊக்குவிக்கும் விதத்திலானது என்பதை புரிந்து கொண்டமைக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? அதே போன்று தான் இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசினார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னால், நம்ம கட்சிக்காரங்க கூட இதுவரையும் அப்படி பேசுனது இல்லைங்க. அந்தளவுக்கு எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியை உள்வாங்கி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னையும் உள்வாங்கி மிக சிறப்பான முறையில் இங்கே உங்களுக்கு மத்தியில் வகுப்படுத்திருக்கிறாங்க. இப்போ தான் போன வாரம் எங்கள் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பொறுப்பை உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய முதல்வர்கள் சரி என்று சொன்னால் அந்த பொறுப்பை உங்களுக்கே தந்தி விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உரை இருந்தது. இனிமேல் யாராவது நம்மை பற்றி பொறாமையின் அடிப்படையில் விமர்சித்தார்களே என்று சொன்னால் நம்முடைய கட்சியினர் யாரும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்மை பற்றி கூறிய அந்த காணொளி எடுத்து காட்டினாலே போதும், அதுவே அவர்களுக்கு பதிலாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சிறப்பான ஒரு புரிதலான இடத்துக்கு வந்திருக்குங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு நேரம் ஒதுக்கி
செல்வதாக இருந்தால் அதில் நல்ல விடை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோம். நான் பாலைவனத்தில் எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் அங்கு எதுவும் உழைப்பதில்லை. நாம் செல்லக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை தீர்மானித்து அதற்கேற்ப நம்மை தயார்படுத்தி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன் நான். இங்கு வருவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு பல மாற்று கருத்துகள் என்னுடைய மனநிலையில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் பார்த்த பிறகு சரியான இடத்துக்கு வந்திருக்கின்றோம் என்ற ஒரு மனநிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி தான் இந்த பிள்ளைகளை உருவாக்கணும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. குறிப்பாக நான் இலங்கைக்கு செல்லும்போது பேருவளை என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். டவுன் சவுத், கொழும்புக்கும் கீழே இருக்கும், தென் மாகாணம்னு கூட சொல்லுவாங்க. பேருவளை என்பது வைரக்கல் மாணிக்க கற்களுடைய வியாபாரத்துக்கு உலக புகழ் பெற்றது. அங்கு ஜாமியா நலிமியா என்ற பாடசாலைக்கு நான் சென்று பார்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அறிவுசார் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் திரும்பினேன். டாக்டர் அகார் முகமது அவர்கள் தான் அதனுடைய துணை முதல்வராக இருந்தார். அதன் பிறப்பு முதல்வர் ஆகிட்டார். வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய முதல்வருக்கு நான் சொல்கிறேன், ஒரு கல்வி சுற்றுலா அதெல்லாம் அவசியம். கல்வி சுற்றுலா நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 8000 ரூபாய்க்கு நம்ம போய் திரும்பி வந்துடலாம். வாய்ப்பு இருக்கக்கூடிய இலங்கைக்கு சென்று அந்த ஜாமியா நலிமியாவில் ஒரு 3 நாட்கள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், வகுப்பு அம்சங்கள், ஆசிரியருடைய அணுகுமுறைகள், மாணவர்களுடைய நெறிகள் இவற்றையெல்லாம் நீங்கள் கண்டு உணர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இந்த ஆசிரியர் குழு விரும்பினால் அந்த பல்கலைக்கழகத்தோடு பேசி அதே பாடத்திட்டத்தை இங்கு எவ்வாறு செம்மைப்படுத்தலாம், செயல்படுத்தலாம் என்பது குறித்த ஒரு புரிந்துணர்வு சந்திப்புக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மதரசா மாணவர்கள்னால் என்ன ஆயிட்டுன்னு சொன்னோம்னா, குறிப்பாக நீங்கள் வட இந்தியாவுக்கு போகணும், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லா மாநிலங்களையும் திருப்பி மதரசாவை பார்த்த உடனேயே உங்கள் எல்லாருக்கும் வேறு மனநிலை தான் வரும். எந்த ஒரு விதமான அது எந்த வார்த்தையில் சொல்கிறேன்னு தெரியும், ஏதாவது சொன்னால் தவறாக போயிடும். 100 வருடம் பின்தங்கி இருக்கிறாங்க. 10 வருடம் 20 வருடம் பின்தங்கி இருப்பது என்பது வேறு, 100 வருடம் பின்தங்கி இருப்பது என்பது வேறு. டெய்லி பேப்பரை பார்த்தாலே பெரிய பாவம். பேப்பர் படிக்கிறீங்களா? அதிர்ச்சி. பேப்பர் படிக்கிறீங்களா என்பது ஒரு அதிர்ச்சி. பேப்பர் படித்து விட்டால் பெரும் பாவத்தை செய்வது போன்ற ஒரு மனநிலையை இங்கே கற்பித்து வைத்திருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அதீத கட்டுப்பாடு என்ற பெயரால் அறிவுக்கே திரை போடக்கூடிய ஒரு சூழல் வட இந்தியாவில் இன்றும் இருக்கிறது. நல்ல வேளையாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அதுக்கு மாற்றாக இந்த மதரசா பாடக்கல்வி என்பது நவீனமயப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொது கல்வி முறைக்கு சமமாக இருக்கிறது என்ற நிலை இது போன்ற மதரசாக்கள் மூலமாக உருவாகி வருவதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு என்பது பொது உடைமை. அறிவுக்கு எல்லைகள் இல்லை, அறிவுக்கு மதம் இல்லை, அறிவுக்கு ஜாதி இல்லை, அறிவுக்கு வட்டார பேதங்கள் இல்லை. அறிவை நாம் நுகர்ந்து கொள்வதில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. ஆனால் மதரசாக்களில் மதரசா பாடத்திட்டம் என்ற பெயரில் சில வரையறைகளை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டு உருவாக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நவீன காலத்தின் சவால்களை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவது என்ன நியாயம்? காலத்தின் சவால்களை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களை போன்றவர்களுடைய கொள்கை, விருப்பம். காலத்தின் சவால்களுக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று பல மாநிலங்களில் நடைபெறக்கூடிய மதரசா முறைகள் அவ்வாறு தான் இருக்கிறதா? இல்லை. இங்கு மகிழ்ச்சி, ஆங்கிலத்தில் சரசர சரசர சொண்டு அந்த ப்ரொனன்சியேஷன் கூட நல்லாவே இருந்தது. அற்புதமான முறையில் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியினால் நடத்தக்கூடிய 6 பள்ளிவாசல்கள் இருக்குது. அதில் 2 பள்ளிவாசல்கள் ஆங்கிலத்தில் தான் பயன் பண்ணுறாங்க, தமிழிலும் செய்கிறாங்க. அதே ஹஸ்ரத் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு சென்ற ஹஸ்ரத் தான் ஆங்கிலத்தை உரையாற்றுறார். அந்தளவுக்கு பயிற்சி வித்திருக்காங்க. இப்போ அது இந்த மாணவர்கள் அங்கு செல்ல முடியும். அதுதான் இந்த பாடத்திட்டத்துடைய ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன். இன்று அறிவுக்கு முக்காடு போடக்கூடிய வேலைகளை எந்த பாடசாலையிலும் யாரும் செய்யக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது. பாருங்க, பன்றியின் ஈரல் மனிதனுக்கு பொருத்தப்படுகிறது. பன்றியின் ஈரல் மனிதனுக்கு பொருத்தப்படுகிறது. பன்றி நம்மை பொறுத்தவரை உணவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்கலாம், உணவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவ காரணத்திற்காக அது பயன்படுத்தலாம் என்று கேட்டால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது மருத்துவத்திற்கு. ஆனால் ஏன் பன்றியுடைய ஈரல் அங்கே ஆய்வு செய்யப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது?
இந்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர்கள் யார்? ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள், மேலை நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பன்றியும் பன்றிக்கரையும் உடன்பாடான உண்டு. அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் முஸ்லீம் உலகைச் சேர்ந்தவர்கள், ஏன் நீங்கள் முயலுடைய அல்லது ஆட்டுடைய அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒரு கால்நடையுடைய விலங்குடைய ஈரலை பரிசோதித்து ஆய்வு செய்யவில்லை? அந்த முயற்சியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அதற்கும் அறிவியல் விடை தந்திருந்திருக்கும். புரிகிறதா? ஆனால் அந்த முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை நோக்கிய பார்வைகள் இன்னும் செலுத்தப்படவில்லை என்பதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அவையெல்லாம் புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். எகிப்தில் ஒரு மருத்துவர் கண் நோய்க்கு மருந்தை கண்டுபிடிக்கிறார். கண் நோய்க்கு பல மருத்துவங்கள் உண்டு. எகிப்திலே அந்த மருத்துவர் கண் நோய்க்கு மருந்தை கண்டுபிடிக்கிறார். அவர் குரானை முழுமையாக வாசித்து அதனுடைய ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு மருத்துவர். அவர் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆய்வு தொடங்குகிறது. அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். பைபிளிலே அது எவ்வாறு சொல்லப்படுகிறது, திருக்குறானிலே அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் நாம் வாசித்திருக்கின்றோம். நீங்களும் வாசித்திருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். அதில் அவருடைய சகோதரர்கிட்ட கேட்குறாரு, தன்னுடைய தாப்பனாரை பற்றி சொல்லும்போது தன்னுடைய தாப்பனாருடைய கண் பார்வை மங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிதானே? உடனடியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அணிந்திருந்த சட்டையை அல்லது ஒரு அங்கியை, ஒரு ஆடையை அவரை கொடுத்து அனுப்பி, இதை அவருடைய முகத்திலே நீங்கள் போடுங்கள், பார்வை கிடைத்துவிடும் என்று சொல்கிறார். வரலாறு சரிதானே? நான் ஏதாவது பிழையாக சொன்னால் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா மார்க்க ரீதியான விஷயத்தில் நாம் ஏதாவது மறதியின் காரணமாக, கவனக்குறைவின் காரணமாக தவறு செய்துவிடக்கூடாது, தவறான செய்தியை சொல்லிவிடக்கூடாது. அவ்வாறு அந்த சகோதரர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உடம்பில் அணிந்திருந்த அந்த சட்டையை அவருடைய முகத்திலே போடுகிறார்கள். அவருக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது. இதை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இது ஒரு கதையாக தெரியும், ஒரு மூட நம்பிக்கையாக தெரியும். ஆனால் அந்த மருத்துவர் ஆய்வை மேற்கொள்கிறார். அந்த சட்டையை அணிந்திருந்த போது அவருடைய உடம்பிலே வியர்வை இருக்கிறது. வியர்வையால் நினைந்திருந்த அந்த சட்டையை அவருடைய கண்ணிலே முகத்திலே போடுகிறார், பார்வை தெரிகிறது. அவர் ஆய்வை மேற்கொள்கிறார். வியர்வைக்கும் இந்த சட்டைக்கும் என்ன தொடர்பு? வியர்வையில் நினைந்த இந்த சட்டையை அவருடைய முகத்தில் போடுவதன் மூலமாக அவருக்கு எப்படி பார்வை கிடைத்தது? புரிகிறதா? ஆய்வு செய்த பிறகுதான் சொல்கிறார், வியர்வை துளியிலிருந்து கண் புரை நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அதனால்தான் நாம் குரானை வாசிக்கின்ற பொழுது சிந்திக்க மாட்டீர்களா என்ற வாசகம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு குரான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எவ்வளவு பெரிய ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்படுகிறது பாருங்கள். மாஷா அல்லாஹ், அதிர்கிறது உடம்பெல்லாம். இந்த ஆய்வு தான் நமக்கு அவசியம். இத்தகைய ஆய்வுகளை நோக்கி நீங்களெல்லாம் தயாராக வேண்டும். இந்த மலைகளை நாங்கள் இந்த பூமியில் முளைகளாக படைத்திருக்கிறோம். குர்ஆன் வசனம் வருதா இல்லையா? இந்த மலைகளை நாங்கள் இந்த பூமியில் முளைகளாக படைத்திருக்கிறோம். குர்ஆனுடைய வசனம் சொல்கிறதா இல்லையா? ஆய்வு செய்து பாருங்க. இந்த பூமியுடைய நிலப்பரப்பில் 71% தண்ணீர். அது ஆறுகளால், கடல்களால், இதர நீர்நிலைகளால் நிரம்பியிருக்கிறது. 71%. 29% மட்டுமே நிலப்பரப்பு. 7 கண்டங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்பது 29% மட்டும்தான். இந்த பூமியில் மலைகளை நாங்கள் முளைகளாக படைத்திருக்கிறோம். ஆய்வை மேற்கொண்டு பாருங்க. அந்த வரைபடத்தில் இந்தியாவுடைய தென்பகுதி, தென்னிந்தியாவை பாருங்க. வட இந்தியா இமயமலையோடு ஒட்டி இருக்கும், அண்டை நாடுகளும் ஒட்டி இருக்கும். ஆனால் தென்னிந்தியா வியை தலையிலப்பட்ட எப்படி இருக்கும்? அந்த வடிவத்தில் இருக்குமா இல்லையா? அப்போது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதி அசையாமல், ஆடாமல் அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? மேற்கு தொடர்ச்சி மலை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த மலையை இந்த பூமியில் முளைகளாக படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த நிலப்பரப்பு அங்கே உறுதியாக அசையாமல் இருப்பதற்கு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் காரணமாக இருக்கிறது. புரிகிறதா? இப்படி குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும்
நீங்கள் புத்தாய்வு செய்து பார்த்தால் நிகழ்கால அறிவில் வியக்கக்கூடிய பல செய்திகள் அதிலே அடங்கியிருக்கிறது. 2 நீர்நிலைகளுக்கு மத்தியில் ஒரு திரையை அமைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. 2 நீர்நிலைகளா, 2 கடல்களுக்கு மத்தியில். நீங்கள் கன்னியாகுமரிக்கு யார் யார் போயிருக்கீங்க? கை தூங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எக்ஸ்ட்ரா யாரும் தூக்கிட்டீங்களா? ரைட், 13 பேர் கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்க. இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா 3 சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை உற்று பார்த்துறீங்களா? 3 கடலும் சேரக்கூடிய அந்த இடத்துல தண்ணீர் 3 விதமான நிறத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கடலுடைய டென்சிட்டியும் இன்னொரு கடலுடைய டென்சிட்டியும் ஆய்வு செய்து பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். கடல்களுக்கு மத்தியிலே திரையை அமைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறானே, ஆய்வின் முடிவு எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? இதை ஏன் நான் இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், திருக்குரானை கற்கக்கூடிய நீங்கள், ஹதீஸ்களை கற்கக்கூடிய நீங்கள், ஆய்வு மாணவர்களாக உருவாகி திருக்குரான் தரக்கூடிய செய்திகளை இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கடமைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன். இன்றைய உலகங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த அறிவியல் வழிகாட்டல்களை வழங்கிய மார்க்கம் இது. நேரு அவர்கள் சொல்கிறார், ஐரோப்பா இருளிலே மூழ்கி இருந்த பொழுது முஸ்லிம்கள் ஆட்சி செய்த ஸ்பெயின் அறிவொளியிலே இருந்தது என்று சொன்னார். 8ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் மத்தியில்தான் மிகச்சிறந்த புத்தகங்கள் எழுதப்பட்டன, ஹதீஸ் தொகுப்புகள் சேகரிக்கப்பட்டன, கலை பற்றிய புரிதல் ஏற்பட்டது, பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த 4 நூற்றாண்டு காலம் இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். அரேபிய மொழியிலிருந்து பல மொழிகள் ஸ்பானிஷ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டு மொழிகளில் அவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து தரவிறக்கம் செய்து கொண்டார்கள். வரலாற்று உண்மை. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய நூலகங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, பாக்தாதுடைய நூலகத்திலிருந்து, எகிப்துடைய நூலகத்திலிருந்து, சிரியாவுடைய நூலகத்திலிருந்து பல நூல்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு அவை ஆங்கிலத்திலும் பிற ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டன. அல்ஜிப்ரா எங்கிருந்து உருவானது? யாரால் உருவாக்கப்பட்டது? ஆனால் அது முஸ்லீம்கள் சொன்னார்கள், செய்தார்கள் என்று சொல்ல மாட்டேன். அது அரேபியர்கள். கண்டிப்பாக அரேபியர்கள் வேறு, முஸ்லீம்கள் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகுதான் நாம் முஸ்லீம்கள் என்ற வரலாற்றை நாம் தொட்டு பார்க்க வேண்டும். அப்போ அவ்வளவு பெரிய அறிவு தாக்கத்தை முஸ்லீம்கள் கொடுத்தார்கள். உலகத்துக்கான அறிவியலை சொல்லிக் கொடுத்தது முஸ்லீம்கள் தான். புவியியல் அமைப்பு இருக்கல, மேப்பை வரைவதற்கு முன்னோட்டமாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். அதை பற்றிய தகவல்கள் நான் திடீரென்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் எடுத்து வரல. கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் தயாரிப்போடு அதை வந்திருந்திருப்பேன். இப்போ நினைவில் உள்ளதை வைத்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அப்போது மத்திய ஆசியா இருக்குல்ல, இன்னைக்கு மத்திய ஆசியானா எது சொல்லுங்கள்? அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இன்னும் 2 நாடுகள் சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து வந்த முஸ்லீம் நாடுகள். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் புகழ்பெற்றது. முகலாய மன்னருடைய பூர்வீகம் அதுதான், உஸ்பெகிஸ்தான். ஒரு முறை மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் அரசவையில் இருந்தபோது அந்த பகுதியிலிருந்து உஸ்பெகிஸ்தான் பகுதியிலிருந்து ஒரு தூதுக்குழு வருகிறது. இப்போ அவுரங்கசீப் ஆர்வமாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் அங்கே உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம் சிறப்பாக இயங்குதான் தான் கேட்டார். அதில் தான் வானியல் நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன, பிறை எங்கு எவ்வாறு இன்றைக்கி பிறை சர்ச்சைன்னு சொல்கிறோம், அதுக்கான தீர்வு அங்கே இருக்குது. நான் அதை பற்றி ஆழமாக செல்ல விரும்பவில்லை. பிறை எவ்வாறு தோன்றுகிறது, எந்த பகுதியில் தோன்றுகிறது, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த திசையில் அது வரும், 3ஆம் பிறை எந்த நாடுகளிலே தோன்றும், முதல் பிறை எந்த நாடுகளிலே தோன்றும், நட்சத்திரங்கள் எவ்வாறு கடலிலே வழிகாட்டிகளாக இருக்கின்றன, இதை பற்றிய சிறப்பான ஒரு ஆய்வு அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று அவுரங்கசீப் அவரோடு கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் உலகில் மிகப்பெரிய அறிவு தாக்கத்தை கொடுத்த ஒரு சமூகம் இன்று அந்த துறையில் பிறரோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஏன் இன்னும் செல்லவில்லை? ஏனென்றால் மதரசாவிலே மனப்பாட இயந்திரங்களாகத்தான் பலரை உருவாக்குகிறார்களே தவிர அறிவுசார் ஆய்வாளர்களாக உருவாக்கவில்லை என்ற வருத்தம் பரவலாக இருக்கிறது. சிலருக்கு இது வருத்தமாக இருக்கலாம். ஆனால் ஆய்வையும் வரலாற்றையும்
புனரமைப்பு செய்து பேசுவதிலே தவறு இருக்க முடியாதல்லவா? உணர்ச்சி வசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற காரணத்தினால்தான் முஸ்லிம் சமூகம் பல இடங்களிலே தோல்வியை தழுவுகிறது. நல்ல சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் உலகம் பல இடங்களிலே தோற்கிறது. தவறான சித்தாந்தங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஏன்? அவர்கள் உணர்ச்சிக்கு அங்கே முன்னுரிமை கொடுப்பதில்லை, அறிவுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். உணர்ச்சிக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பதில் முஸ்லீம் சமூகத்துக்கு நிகர் முஸ்லீம் சமூகம் தான். சார் சையத் அகமது கான் அவர்களை கேள்விப்பட்டீங்களா? யார் அவர்? அலிகர் யூனிவர்சிட்டியை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். நல்ல வேளை அலிகர் யூனிவர்சிட்டியை நிறுவியன்னு சொன்னீங்களே, எங்கள் வால்பாறை எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் கேட்காம இருந்ததுக்கு வேலை நன்றி. அவரையெல்லாம் நம்ம கொண்டாடணும். அவர் அந்த நேரத்தில் இரண்டாம் உலகப் போரும் உலகப் போரும் நடைபெற்ற காலகட்டங்களை ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களுடைய அரசியல் ஆதிக்கம்தான் உலகத்தை மிகப்பெரிய அளவில் வென்றெடுக்கும் என்று அவர் புரிந்திருந்தார். அதனுடைய விளைவாகத்தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடைபெற்றக்கூடிய இந்தியாவில் ஆங்கில கல்வி அவசியம் என்பதை உணர்ந்து அவர் என்ன செய்கிறாரு? ஒரு பள்ளிக்கூடத்தை, ஆங்கில பள்ளிக்கூடத்தை உருவாக்குறார். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருக்க முடியாது. புரியாதவர்களுக்கு எதை சொன்னாலும் புரியாது. ஓரளவு புரியும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு மத்தியில் நாம் எதையும் சொல்லலாம். கேள்வி கேட்டால் அவர்களை விளங்க வைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் எல்லாம் ஒரு தெளிவுத்தன்மை கொண்டவர்களாக, பன்னோக்கு பார்வை கொண்டவர்களாக உருவாக்கப்படுகிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பேசிய கருத்துகள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், புதிராக இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நீங்கள் அதை என்னிடம் கேள்வி கேட்டால் நான் தெளிவுபடுத்துவேன். அதே நேரம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பன்முக சமூக சூழல் நிறைந்த 20% மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாட்டில் மிக முக்கியமான செல்வங்களாக இருக்கிறீர்கள். இந்திய பெருங்கண்டத்துடைய மதிப்புமிக்க குடிமக்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையும் புரிதலும் ஆழமாகவும் அகலமாகவும் இருக்க வேண்டும். பல பேர் எத்தகைய சிந்தனைகளை உருவாக்குறாங்கன்னா, ஜித்தாவில் வாழ்வது மாதிரியான மனநிலை, காபூலில் வாழ்வது போன்ற மனநிலை, பெஷாவரில் வாழ்வது போன்ற மனநிலை, டாக்காவில் வாழ்வது போன்ற மனநிலை உருவாக்குகிறார்கள். அதற்கேற்ப சிந்திக்கிறார்கள். அந்த மனநிலிருந்து வெளியேறி விடுங்கள். இந்திய மண்ணில் மதிப்புமிக்க குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நாட்டுடைய செல்வங்கள். இங்கு ஒரு பாரதிய ஜனதா, ஒரு RSS நாட்டை பிளவுபடுத்துகிறது, மக்களை பிளவுபடுத்துகிறது என்பதற்காக பெரும்பான்மை மக்களை தவறாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள். ஒரு தீய வினைக்கு இன்னொரு தீய வினை மாற்றாக இருக்க முடியாது. ஒரு மதவாதத்துக்கு இன்னொரு மதவாதம் மாற்றாக இருக்க முடியாது. ஒரு பயங்கரவாதத்துக்கு இன்னொரு பயங்கரவாதம் தீர்வாக இருக்க முடியாது. ஒரு மதவெறிக்கு இன்னொரு மதவெறி தீர்வாக இருக்க முடியாது. மாற்று என்பது என்ன? அது ஜனநாயகத்தன்மை, சட்டத்தின் மீதான நம்பிக்கை, கூட்டு முயற்சி. இவைதான் மாற்றாக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனவாதத்தை தூண்டி மக்களை அழைப்பவன் என்னை சார்ந்தவனல்ல என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு இனவாதம் அங்கே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மதவாதம் எதிரே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், அதுக்கு மாற்றாக இன்னொரு மதவாதத்தை முஸ்லீம்களின் பெயரால் யார் ஏற்படுத்தினாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பங்கு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய உரையாடல் இந்த வளாகத்தோடு முடிந்துவிடக்கூடாது. தினமும் ஒரு இந்து சகோதரரை சந்தியுங்கள், ஒரு கிறிஸ்தவ சகோதரை சந்தியுங்கள். உரையாடை உடனே மார்க்கத்துக்கு வாங்க கூப்பிட்றாதீங்க. அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகுது. அடைப்பு பணி என்பது விளம்பர பணி அல்ல. அடைப்பு பணி என்பது மாநாட்டுக்கு ஆள் சேர்ப்பதல்ல, இதயங்களை வெல்வது. உங்களுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களுடைய உரையாடலில் அப்துல்லா சொன்னால் சரியாக இருக்கும், ரஹ்மான் வழிகாட்டினா சரியாக தான் வழிகாட்டுவார், அந்த முகமதுகிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா கூட ஒரு 10 நாள் கழித்து வந்து கேட்டால் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திருப்பி கொடுத்து விடுவார். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய அல்ல நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம முகமது பாய் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தால் பத்திரமா அடுத்த நாள் வந்து கூட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாக வேண்டும். நம்முடைய நடத்தைகள் அவருடைய உள்ளத்தில் அழகிய தாக்கங்களை உருவாக்க வேண்டும். இப்போது நீங்கள்லாம் தொப்பி அணிந்திருக்கீங்க. மதரசாக்களில் தொப்பி அணிந்து தான் இருக்கணுமா என்ற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. அவரவர் விருப்பம், அந்த மதரசாவுடைய பாடத்திட்டங்கள், அவருடைய உணர்வுகள்.
இது ஒன்றும் தவறான விஷயமும் இல்லை, அதே சமயத்தில் கட்டாய விஷயமும் இல்லை. இப்போ ஊருக்கு போகிறீங்க, சொந்த ஊருக்கு பேருந்தில் ஏறுறீங்க. நீங்கள் பேருந்தில் ஏறி உட்காந்துறீங்க ஒரு சீட்டில். ஒரு மாற்றுத்திறனாளி சிரமப்பட்டு ஏறுகிறார். ஒரு நிறை மாத கர்ப்பிணி இடம் கிடைக்காமல் இருக்கிறார். ஒரு கை குழந்தையோடு ஒரு தாய் உட்கார இடமெல்லாம் நிற்கிறார். நீங்கள் உடனடியாக எழுந்து என் இடத்த உங்களுக்கு விட்டுத்தரேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லுங்கள். மொத்த பேருந்தும் உங்களை கவனிக்கும். கவனிப்பது மட்டுமல்ல, பேருந்து பயணம் முடிந்த பிறகு சொந்த ஊருக்கு சென்றபோது அவர்கள் சொல்வார்கள், இத்தனை பேர் அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துருந்தான், ஆனால் ஒரு பாய் எழுந்து வெளியிட்டார் பாருங்கள், அந்த பாயுடைய நடவடிக்கை ஏன் பஸ்ஸில் உள்ள மற்றவங்களுக்கு வரலன்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கவே. இதுதான் தாவா. இன்றைக்கி தாவாங்கிற எப்படி சொன்னால், ஃபேஸ்புக்கில் போகணுங்கிறதான சில பேர் நாங்கள் சிடியை கொடுத்தோம், நாங்கள் நோட்டீஸை கொடுத்தோம், அவர்களுக்கு மதிய உணவை கொடுத்தோம். உடனே 2 மணி கொடுத்துட்டு 2:05 ஃபேஸ்புக்கில் ஏற்றுறான். இது இப்படி செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் மிக இக்லாஸாக இந்த பணியை செய்வோங்கிறான். இதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. ஏன் இந்த வேலைகள்? கிறிஸ்தவர்கள் உங்களை விட அதிகமான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவத்தை தருவிட்டால் அதை முகநூலில் போடுகிறாரா? இங்கே ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, மகிழ்ச்சி, அவங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டு, அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இதில் என்ன கொண்டாட்டம் இருக்குது? அவர் புனித உம்ரா பயணத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஹரமுடைய துணியை கத்திரிக்கோளால் வெட்டும் பாக்கியத்தை பெற்றார். அந்தோ பாருங்கள், அவருடைய எரிச்சியை பாருங்கள், வரை எல்லாம் இப்படி தான் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் எதிரிகளை சீண்டி விட்டு இருக்கிற வேலையும் கெடுத்து விடுறது. அதுக்கு கீழே இப்படிக்கு அன்பான அடைப்பு பணியில் அப்துல்லா பதிவு, இந்த மோசமான எண்ண ஓட்டங்கள்லேருந்து வெளியே வாருங்கள். இதெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நீங்கள் எதிரியாக போயிடுவீங்கிறதுனால. எங்களுக்கு கூடுன் கவுளுன் சஜிதா சொல்வதை நேரடியாக சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பன்முகத்தன்மை மிக்க ஒரு நாட்டில் சோசியல் மீடியா பலரும் பார்க்கக்கூடிய தளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதையெல்லாம் எல்லோரும் பார்க்கிறார்கள். எப்படி புரிந்து கொள்வார்கள், எப்படி விமர்சிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எழுத வேண்டும், செயலாற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். அத்தகைய பண்புள்ளவர்களாக நீங்களெல்லாம் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நான் கூறினேன். என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னது எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். தவறு என்று சுட்டி காட்டினாலும் நான் மாற்றிக்கொள்வேன். இன்றைக்கு மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேச வந்தாலும் நேரம் இடம் கொடுக்கலை. ஒரு உத்தரவாதத்தை நம்ம முதல்வருக்கு சொல்கிறேன், இந்த சிலபஸ், இந்த வியூகம் முழுக்க எங்களுடைய வியூகம், நம்முடைய வியூகம். இனி திருச்சிக்கு வரும்போதெல்லாம் இவர்களுக்காக 2 மணி நேரத்தை நம்ம ஒதுக்கிடுவோம், சரியா? இங்கே நாங்கள் எத்தகைய பணிகளை செய்கிறோம்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்ததுனால தான் அண்ணனை போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பல்வேறு சமூகத்தை தான். வேறு யாரை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் பேசியிருப்பீங்க. அவன் ஒன்று வேகமாக ஓடி போய் பிஜேபியில் சேர்ந்துருவான், அவங்களோட பேச்சிலையும் நடவடிக்கைகளையும். இங்கே சாதாரணமாக நாங்கள் கட்சியில் கார் கொடி கட்டிட்டு தான் போகிறோம். சமீபத்தில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஊட்டிக்கு போய் ஊட்டியா கொடைக்கானலில் மறந்துட்டேன், கொடைக்கானல். அப்போ போகும்போது ஒரு இந்து சோதரர் காரில் தூரத்தில் வந்து வர கார் பஞ்சர் ஆகிடுச்சு. நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். உடனே வண்டியை நிறுத்திட்டு என்னுடைய ஓட்டுநர் உதவியாளர் விமலை, தூரத்தில் வந்திருக்காங்க சுற்றுலா பயணி, பிள்ளைங்க பெண்கள்லாம் இருக்கிறாங்க, கார் பஞ்சர் ஆகிடுச்சு, நம்மளால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால், நம்ம முடியாவிட்டால் நம்ம கட்சியினரை சொல்லி வர வச்சு செய்யலாம், உடனே போய் விசாரிங்கன்னு சொன்னோம். உடனே ஓடி போய் விசாரித்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இத்தனை காருங்க போய்கிட்டு இருக்கு, யாரும் நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்கல. இவர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு சொன்ன உடனே, இல்லை நம்ம மாஜாக்காவுடைய தலைவர் தமிமன் சார் என்ன வண்டியில் உட்காந்துருந்தார், அவர் தான் இறக்கி விட்டு விசாரிக்க சொன்னாங்க. அந்த குடும்பமே முடியாந்துருச்சு. மதுரைக்காரவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கட்சியுடைய பேரில் மனிதனேன்னு வச்சுருக்கீங்க, நான் செயல்பாட்டிலையும் காட்டிட்டீங்க, இந்த இடத்துல இத்தனை பேர் போனாங்க. அவங்க ஊருக்கு போய் இதை அவங்க ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க. இவங்க இப்படி எழுதணும் என்பதற்காக நம்ம செய்யலை, அவங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கின்றோம், அவருடைய உள்ளத்தை தொட்டிருக்கின்றோம். இந்த பணிகள் தான் தேவை. இங்கே நான் பெருசாக தாடி வைக்கலைங்க, பெருசாக தொப்பி போட்டுக்கலங்க, புரியுதா? உங்களை போன்று ஷெர்வானி நான் போட்டுக்கொள்ள, சாதாரணமாகத்தான் நான் இருக்கேன். ஆனால் எந்தெந்த வேலைகளை செய்தால் இந்த மக்களுக்கு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதை உணர்ந்து நாங்கள் செயலாற்றி வருகிறோம்.
நாங்கள் 6வது கடமையெல்லாம் சொல்ல மாட்டோம், 7வது கடமையெல்லாம் சொல்லி குழப்ப மாட்டோம். ஆனால் எதை எங்கே எப்படி செய்யணுமோ செய்வோம். சட்டமன்றத்தில் ஒரு வாதம் வந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு. எந்த கருத்தை எந்த இடத்துல எந்த மார்க்க செய்தி எடுத்து வைக்கணுமோ அதை நாங்கள் எடுத்து வச்சிட்டோமா இல்லையா? லக்கும் தீனுக்கும் வலியதுங்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒரு சட்டமன்றத்தில் பேசி விவாதமாக ஆக்கி வச்சோமா இல்லையா? அதை எங்கே எப்படி செய்யணுமோ அது நமக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி மேடையில் பரப்புரை செய்து அப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க மாட்டோம். நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த காலகட்டத்தில் எந்த மண்ணில் எப்படி இயங்குகிறோம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு சில வேளைகளை நுட்பமாக நாங்கள் செய்கிறோம். அதற்கு எல்லா சமூக மக்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது. இன்றைக்கி ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரரை போய் பார்த்து நீங்கள் ஒரு 5 கட்சியை போடுங்க, முஸ்லீம்கள் நிறைந்த கட்சிகளை, முஸ்லீம்களுடைய பிளாட்ஃபாரத்தில் ஒர்க் பண்ணுற கட்சிகளை, அந்த 5 கட்சியுடையக்கு மேலே அந்த கட்சியுடைய தலைவர்களுடைய படத்தையும் போடுங்க. சகோதர சமுதாய மக்கள் யாரையும் எந்த கட்சியை முதல்ல டிக் பண்ணுறாங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நிச்சயமாக மனிதநேய ஜனநாயக கட்சி முதல் இடத்துல இருக்கும். இதற்கு மேலே நான் எதுவும் பேச வருவேன். ஏன்னா எங்கள் முதல்வர் இருக்கார் இல்லையா, நம்ம முதல்வர் விழாவரி அதான் சொல்லிட்டேன்ல, அவருக்காக எங்களுடைய கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி காத்திருக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவாக எல்லாவற்றையும் உள்வாங்கி பேசிவிட்டார். அந்த அடிப்படையில் இந்த கல்வி நிலையத்துக்கு நான் வந்ததை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் காலையிலேருந்து கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேன். அது இந்த சமுதாயத்தில் பணியாற்றணும்னு வச்சுருங்க, அவனுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும், சர்க்கரை வியாதி வந்துடும், மாரடைப்பு சீக்கிரம் வந்துடும். சாதாரண விஷயம் இல்லை, புரியுதா? இதையெல்லாம் அன்றாட கடந்து வர்றதுக்குள்ளே எப்படா இஷாத்துல முடிஞ்சு 9:30 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கெலாம் படுப்போங்கிற எண்ணம் தான் வருது. 11 மணிக்கு வந்த பிறகு ஆண்டவனே இப்போ ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை திறந்துடக்கூடாது, எவன் எந்த பலாவை எடுத்து விட்ருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற பயத்தோடையே தொங்கி பயத்தோடையே வெடிக்கக்கூடிய நிலையில் தான் எங்களுடைய பணிகள்லாம் இருக்குது. நெருஞ்சி முற்கள் தான், நாங்களாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டுமே இருந்து பணியாற்றுபவர்களுக்கு பிரச்சனை இல்லை, பன்முக களங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. எங்களுக்கு உறங்குவதற்கு நேரம் இல்லை, ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறோம், 12 மணிக்கு போகிறோம், காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரை 2 மணி நேரம் தான் வீட்டோட உரையாடுறோம், 10 மணிக்கு பொட்டி வச்சுட்டு கிளம்பிங்க வந்துட்டோம். மகிழ்ச்சியான ஒரு மனநிறைவான சூழல் இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் கனமானது, வலிகள் நிறைந்தது. வெளியில் அந்த துண்டை போட்டு பார்க்குறது பெரிய தலைவர் ஃபேஸ்புக்கில் வருகிறார், மக்களிடம் பணியாற்றுகிறார், முதன்மையான ஒரு ஆளுமையாக வெளியே தெரிகிறார். இதெல்லாம் பேசும் பொருளாக இருக்கலாம். அதற்கு பின்னால் நாங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் ஏராளம், மன அழுத்தங்கள் ஏராளம். ஒரு வாய் சோறை சில சமயத்தில் நிம்மதியாக சாப்பிட முடியாது. நான் சொல்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சாட்சி. அப்போ தான் யாராவது ஒருத்தவன் ஒரு அவதூறை நம்மளை பற்றி சொல்லியிருப்பான். அவதூறுகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து வரதில்லைங்க, அவன் எதிரியாக இருந்து நேரடியாக தாக்குகிறான். சுற்றமும் நட்பும் என்று யாரை சொல்கிறோமோ அவர்கள்தான் கற்களையும் முற்களையும் வருகிறார்கள். இவற்றுக்கு மத்தியில் நாங்கள் செய்யக்கூடிய பணியை தான் இந்த சமுதாயத்தில் கூடிய வளரும் தலைமுறையினர் போற்றுகிறார்கள். இதுதான் எதிர்காலத்துக்கு சரி என்று சொல்கிறார்கள். உண்மைதானே? அதைவிட மகிழ்ச்சி சகோதர சமுதாய மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்த வல்ல ரஹ்மானுக்கு இந்த நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறியாத புறங்களிலிருந்து இறைவனுடைய உதவி எங்களுக்கு கிடைக்குது, நாலாபுறங்களிலிருந்து இறைவனுடைய உதவி எங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். எங்களது இந்த பயணம் மாஜக சிலபஸ்னே கொண்டு வந்துட்டோம். இனி தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஒரு கட்சி உருவாக்குனாங்கன்னா அவங்க எப்படி செயல்பட முடியும் என்ற ஒரு வரையறையை நாங்கள் உருவாக்கி விட்டோம், மாஜக ஃபார்முலா. அதை தான் இப்போ சமீபத்தில் ராஷ்ட்ரிய சஹாராங்கிற உருது பத்திரிக்கை ஒரு செய்தி போட்டுருந்துச்சு, முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒரு பொது தலைவர் உருவாகிறார். படிச்சிங்களா நீங்கள்லாம்? தெரியலை, படிங்க. நான் நேரம் அதிகமாயிற்று, விடைபெறக்கூடிய நேரம் அதிகமாயிற்றுன்ற காரணத்தினால நீங்கள்லாம் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உள்வாங்கி சமூக வலைதளங்கள் வழியாக புத்திசாலித்தனமாக எவ்வாறு செயல்படுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதர சமுதாய மக்களோடு நெருங்கி பழகுங்கள். அவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கட்டும். அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், விருந்தோம்பலை பரிமாறிக்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த மொழி நமக்கு எதிரானது அல்ல, எந்த மொழியும் உயர்வானதோ எந்த மொழியும் தாழ்வானதோ இல்லை. ஹஜ்ஜத்துல் விதாவோட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, ஒரு அரபி அல்லாத விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை என்று சொன்னார்கள். அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு சிறப்பாக பணியாற்றுங்கள். மிக முக்கியமாக தினமும் ஏதாவது ஒரு பத்திரிகையை படிங்க. தினமும் ஏதாவது ஒரு நீங்கள்
ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் பார்க்குறது இருக்குல்ல, இப்படி ஓட விட்டு அதில் அது நுனிப்புல் மேய்வது, ஆழமாக மனதில் பதியாது. தினமும் ஒரு செய்தி பத்திரிகை படிங்க. பொதுவான உங்களுடைய பாட புத்தகங்களை தாண்டி இதர புத்தகங்களையும் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு சிறப்பான ஒன்று கூடலுக்கு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய பணிகள் சிறப்பாக அமைய ரப்புல் ஆலமீன் எல்லா வகையிலும் அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்து அடிக்கடி சந்திப்போம். அடுத்த சந்திப்புகளில் நிறைய அரசியல் பேசுவோம், கலந்துரையாடல் வைப்போம். என் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனத்தை நீங்கள் சுட்டி காட்டுங்க. எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த பாட அறையை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. இறைவன் நாடினால் அதை நோக்கி செல்லும் என்று கூறி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.